பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யாவுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சிங்கிறதே கிடையாது. அப்படி இருந்திருந்தா கோபிகை தன்னோட வீட்டுக்குள்ள மறுபடியும் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபிக்கு இங்க பாக்யா வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பாக்யா மேல அஃபெக்ஷன் வருது. அதனால பாக்யா கிட்ட நெருங்கி நெருங்கி பேச வர்றாரு. தானாவே வழிய போய் ஐடியா சொல்றேங்கிற பேர்ல அந்த டிஷ்ஷுக்கு அந்த செஃப் போடலாம், இந்த டிஷ்க்கு இந்த செஃப் போடலான்னு தேவையில்லாத டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாக்யாவோ சேச்சே இந்த ஐடியாலாம் நமக்கு தோணவே இல்லையே, கோபி நல்ல ஐடியாவா தான் சொல்றாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிக்கிற மாதிரி முகத்தை லேசா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க எப்படியோ பாக்யாவும் கோபியும் ஒன்று சேர்ந்தா போதும் ராதிகாவை கலட்டி விடணும்னு. ஆனா அதுலதான் கோபி ட்விஸ்டே வச்சிருக்காரு. இவ்வளவு நாள் ஒரு வாரத்துக்கு மேல இங்க பாக்யா வீட்டுல இருந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா நான் போய் மயூரியை ஒரு டைம் பார்த்துட்டு வரேன், என்னமோ எனக்கு கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொன்ன உடனே ஈஸ்வரி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. டே கோபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்போதான் உனக்கே உடம்பு சரியில்லாமல் நல்லாகி ஓரளவுக்கு இப்போதான் தேறி வந்திருக்க. இந்த சமயத்தில் நீ எங்கடா வெளியில் போகிற? அதெல்லாம் முடியாது முடியாது, உன்னை தனியாக வெளியில் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே ராதிகா வீட்டுக்கு போனேன்னா அவள் அம்மாவும் மகளும் உன்கிட்ட ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி உன் மைண்டை மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த அம்மாவை பார்க்கறக்கு வரவே மாட்டேன், அவங்க கூட அங்கேயே தங்கிடுவேன். எனக்கு பயமா இருக்குடா கோபி, நான் உன்னை விடவே மாட்டேன். உனக்கு அம்மா வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண் கலங்க பேசுறாங்க. உடனே கோபி சொல்றாரு, அம்மா நீங்க கண் கலங்காதீங்கம்மா, நீங்க கண் கலங்குனா என்னால் அது தாங்கிக்கவே முடியாது. இத்தனை நாளாக அவங்கள தவிக்க விட்டதே போதும், அதுக்கான தண்டனையை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன் இந்த ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்திலேயே. அதனால நான் உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டே கோபி, நீ வாய் வார்த்தையால சொன்னா நான் அம்மா நம்ப மாட்டேன் உன்னை. அதனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுடா கோபி, நீ என்னை விட்டுட்டு எப்பவுமே போக மாட்டேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும் சொல்றாரு, அம்மா ப்ராமிஸா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்படிமா உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்ட பாக்யா காலையில கோபி சொன்ன ஐடியாவை நினைச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கோபியோட திறமையை யாருனாலையும் அடிச்சுக்கவே முடியாது. நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் என்னடா பண்ணுறது, அது பெரிய கல்யாண ஃபங்க்ஷன், அதுக்கு ஆர்டர் எடுத்துட்டோன்னா நிறைய லாபம் கிடைக்கும். அவங்க வெரைட்டியாக அரேபியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட், லெபனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் நல்ல வேலை கோபி அதுக்கு தனியாக செஃப் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஐடியா தான். என்ன இருந்தாலும் பாக்யா உன்னை விட கோபி புத்திசாலின்னு ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு தன்னோட கணவரை, அதுதான் தன்னோட முன்னாள் கணவரை நினைச்சிட்டு பூரிப்பா யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எழில் வந்துடுறாரு அங்க பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. உடனே பாக்யா எழில் கிட்ட, டேய் உங்க அப்பா இன்னைக்கு காலையில பெரிய ஐடியா கொடுத்தாருடா, நல்ல வேலை நான் என்னடா பண்றது, அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டோமே நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு, அதனால அது எப்படி முடிக்கிறதுன்னு திணறிட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்க அப்பா கொடுத்துட்டாரு ஒரு ஐடியா, அதுக்குன்னு தனியா செஃப் கிடைப்பாங்களாம், அது கூட அவரே ஆன்லைன்ல புக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லடா, உங்க அப்பாவோட திறமையை யாருனாலையும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு பெருமையா பாக்யா எழில் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. உடனே எழில் சொல்றாரு, ச்சே நீங்களாமா இப்படி பேசுறீங்க, என்ன இருந்தாலும் நீங்களும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்கிற அந்த காலத்து பெண்களோட வழி வழியாக வந்தவங்க தானே நீங்கள். அதனால தான் உங்கள் புருஷனை பற்றி நீங்கள் விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. ஏமா அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு ஐடியா சொன்னதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நீங்கள் ஏமா இதெல்லாம் என்கிட்ட பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த ஆளை பற்றி பேசினாவே எனக்கு கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு மொக்க ஐடியா இது யாருக்கு தான் தெரியாது, இப்படி ஒரு செஃப் போட்டால் அவங்க கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்கங்கிறது. இந்த ஐடியா ஒரு பெருசுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசுறது சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. நீங்களா இப்படி பேசுகிறீங்க, ச்சே எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எழில் சொன்ன உடனே பாக்யா யோசிக்கிறாங்க. அச்சச்சோ எழில், நான் என்ன உங்கள் அப்பாவை பெருமையாக பேசுகிறேன்னா சொன்னேன்? இல்லைடா, இது பல லட்சம் ரூபாய் லாபம் வரக்கூடிய ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், நல்ல வேலை அப்படி ஒரு ஐடியா கிடைச்சங்காட்டி நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொன்னேன். மற்றபடி உங்கள் அப்பாவை பெருமையாக பேசணுங்கிறதுக்காகவெல்லாம் நான் அப்படி பேசலடா. என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் மேலே இருக்கிற கோபம் என் மனசுக்குள்ளே என்றைக்குமே அணையாத தீயா
இருந்தா எரிஞ்சிட்டே தான்டா இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி ஈஸ்வரி நினைக்கிற மாதிரி என்னையும் உங்கள் அப்பாவையும் பழையபடி சேர்த்து கணவன் மனைவியாக வச்சிடலாங்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்கிறாரு, என்னமோ பண்ணுங்க போங்கம்மா, நான் அந்த வீட்டுக்கே வரதில்லை பாருங்க. எனக்கு அங்கே பாட்டி பண்ணுறது, செழியன் இனியா யார் பண்ணுறதுமே பிடிக்கல. அவங்க எல்லாம் என்ன பண்ணாலோ அதுக்கு நீங்கள் ஜால்ரா தட்டிட்டு ஒத்து போகிறீங்க பாருங்க, அது எனக்கு அதை விட சுத்தமாக பிடிக்கல. முதல்ல அந்த ஆளை, அதுதான் உங்களோட முன்னாள் புருஷன் கோபியை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு. இப்போ என்னென்னவோ லெவலுக்கு மாறிட்டே இருக்கு. பாட்டி என்னடானா அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணப்பெல்லாம் அப்பா பெருமையவே பேசுகிறாங்க. எனக்கு அதனால் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறது கூட சுத்தமாக பிடிக்கலம்மா. அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் கூட மாறிட்டீங்க. நான் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையே சுத்தமாக போச்சு. எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு. இப்போ நீங்கள் கூட அப்பாவோட பெருமையை பற்றி புராணமாக தானே பாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எழில். உடனே பக்கத்தில் நிற்கிற செல்வி சொல்கிறாங்க, எழில் தம்பி, எனக்கு கூட டவுட்டு தான். வர வர பாக்யாக்கா அப்படியே கோபி சார் மேலே ஒரு இதாக தான் இருக்காங்க. அதனால் மறுபடியும் அவர் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு செல்வி சொன்ன உடனே, ச்சே அக்கா, நீங்களுமா காலங்காத்தால கடுப்பேற்றாதீங்க. அந்த ஆள் கூட அம்மாவை சேர்த்து வச்சு பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக கேட்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. உடனே பாக்யா, ஏய் செல்வி, தேவையில்லாமல் நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இதை பற்றி நீ கதை விட்டுட்டு இருக்காத, முதல்ல போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா செல்வியை பார்த்து. ஆமாக்கா, உனக்கு உள்ளதை சொன்னால் உடனே கோபம் வந்துடுமே. நான் என்ன நடக்காததையா சொல்லிட்டேன்? நீ கூட கோபி சாருக்கு தாகம் அடிச்சா அம்மா அம்மான்னு சொல்லி தண்ணி கேட்டு அவர் கத்துனா உடனே கொண்டுட்டு ஓடுற. அது மட்டும் இல்லாமல் அவரும் வழிய உன்கிட்ட பேச வர்றாரு. நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பூரிப்பாக முகத்தில் ஒரு சிரிப்பெல்லாம் வருது. நானும் கவனிச்சுட்டு தாக்கா இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் செல்வி பாக்யாவை பார்த்து சொன்ன உடனே பாக்யா அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்து, ஏய் செல்வி, இதால் என்கிட்ட அடி வாங்கி உன் மூஞ்சியெல்லாம் புண்ணாகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்பி போய் கிச்சனில் வேலை இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வி, எழில் தம்பி, வர வர பாக்யாக்கா என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க செல்வி. உடனே எழில் பேச ஆரம்பிக்கிறாரு பாக்யா கிட்ட, அம்மா நீங்க வேற அந்த ஆள் நாயத்தை பேசி நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு நான் டைரக்ட் பண்ற படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்கம்மா. அது முதல்ல உங்க கையால வாங்கினா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அங்கே ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்கேம்மா. அதனால் நீங்கள் வந்து அங்கே முதலாக அவங்க வெளியிடுற சாங்கோட கேசட்டை வாங்கணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, சரிடா, அப்படியே வீட்டில் பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரவா இல்லை நான் மட்டும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்ட உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா எல்லாரும் வரணும் தான் ஆசை. எனக்கு பாட்டி இனியா செழியன் அண்ணி எல்லாருமே வரணும்னு ஆசை தான். ஆனால் அங்கே வீட்டில் வந்து சொன்னேன்னா முதல்ல பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டேய் கோபி, உங்கள் அப்பா அதை மறந்துடாத, அவன் இங்கே தான் இருக்கான், அவன்கிட்ட முதல்ல சொல்லு. அதனால் முதல்ல அவன் தானே உன்னை இங்கே டைரக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் அறிமுகப்படுத்தி இந்த பட சான்ஸ் கூட வாங்கி கொடுத்தான். அதையெல்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அது இதுன்னு சொல்லி எப்படியாவது அந்த ஆளை தான் முதல்ல வந்து கேசட்டை வாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, டேய் எழில், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு தடவை உங்கள் அப்பா கிட்ட அதை பற்றி சொல்லிடுடா. ஏன்னா அவர் தானே உனக்கு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவருக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அவருக்கும் என்ன இருந்தாலும் அப்பா மகன்கிற பாசம் கடைசி வரைக்கும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொன்ன உடனே எழிலுக்கு சரியான கோபம் வந்துடுது. அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லை. முதல்ல இருந்து மறுபடியும் என்ன பேச வைக்காதீங்க. பாட்டிக்கு தான் முதல்ல மென்டல் ஆச்சுன்னு நினச்சேன். அந்த ஆள் மேலே ஒரே பெருமையாகவும் புராணமாகவும் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக நீங்கள் அரை மென்டல் ஆகிட்டீங்கிறது இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை வச்சு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியாக சொன்னீங்களே உங்கள் அப்பா கையால் அந்த பாட்டு கேசட்டை ரிலீஸ் பண்ணி வாங்கிக்க சொல்லி, அது உறுதியே பண்ணிருச்சு. நீங்களும் இப்போ கோபி மேலே பைத்தியமாயிட்டீங்க. அந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்தாதீங்க. நான் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். அதனால் அந்த கனவு எல்லாம் காங்காதீங்க. நீங்களே பழையபடி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்தாலோ இந்த எழில் அந்த ஆள் பண்ண துரோகத்தை மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, டேய் அப்படியெல்லாம் இல்லைடா எழில், நான் அவர் கூடலாம் சேர்ந்து வாழணும்னு ஆசையெல்லாம் இல்லை. என்ன எதுக்காக சொன்னேன்னா, என்ன இருந்தாலும் உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தவர் அவர். அதனால் ஒரு சாதாரண மனுஷனாக
ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் கையால் கேசட்டை வாங்கினா ஒரு நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன். மற்றபடி அவர் என் கணவருங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு நீ தப்பாக எடுத்துட்டு மறுபடியும் அம்மா அவர் கூட சேர்ந்து வாழ்வாங்கன்னு நீ நினச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்கள மாதிரி புராணம் பாடுறாங்க பாக்யா.